அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டைல். டுடே ரெசிபி சுவரொட்டி ஃப்ரை. ரொம்ப ஹெல்த்தியான இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஆட்டு சுவரொட்டி 2 எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம கட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து அந்த தோல் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதை அந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சுவரொட்டியை வந்து நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணக்கூடாது. அப்படி வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதில் உள்ள ஸ்ட்ரென்த் எல்லாமே போயிடும். அப்புறம் அது வேஸ்ட்டு தான். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிவிட்டு நம்ம நார்மல் வாட்டரில் ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை லைட்டாக அந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இந்த மஞ்சத்தூள் அப்படியே ஊறட்டும். அரிசி களைஞ்ச தண்ணியை எடுத்து இப்போ இதில் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி களைஞ்ச தண்ணி நம்ம சேர்க்கறதுனால நம்மளுக்கு வந்து அந்த கவுச்சி ஸ்மெல் எதுவுமே இருக்காது. நான் வந்து நான்வெஜ் எல்லாத்துக்குமே வந்து அரிசி களைஞ்ச தண்ணி வந்து யூஸ் பண்ணிப்பேன். அதனால ஸ்மெல் எதுவுமே நம்மளுக்கு இருக்காது. இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் ஒரு தாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம சுவரொட்டியை வந்து வாஷ் பண்ணக்கூடாது. அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் வர அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். ஒரு 20 சின்ன வெங்காயம் இருக்கும். 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் இருக்கும். அதை எடுத்துகிட்டு கொஞ்சமாக லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வர அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறம் நம்ம மசாலா வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. அதையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி வந்து கொஞ்சம் லைட்டாக மசிஞ்சு வரட்டும். இந்த டைமில் தான் நம்ம வந்து சுவரொட்டியை சேர்த்துக்கிறணும். சுவரொட்டியை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு 1/2 கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் சுவரொட்டி வேகிறதுக்கு. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வைங்க. இடையில ஒரு தாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த டைமில் வந்து நம்ம 1 ஸ்பூன் வர அளவுக்கு பெப்பர் நல்லா தாராளமாக தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மல்லி இலை போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான் சூப்பரான சுவரொட்டி ஃப்ரை ரெடி. பீரியட்ஸ் டைமில் ரொம்ப ப்ளீட் ஆகுது, அப்புறம் ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாரத்தில் 2 தாட்டி எடுத்துக்கோங்க. பிளட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.